நான் உங்ககிட்ட பேசலாமா? பேசலாம். என் மேல கோவமா? இல்ல. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் இந்த ஏரியாவுக்கும் உங்க மூலமா ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. இத சொல்றதுக்கு மட்டும்தான் இங்க வந்தியா? ஏன் அழற? நீங்க ஜெயில இருக்கிறப்போ நான் உங்களை ஒரு தடவை கூட பார்க்கல, பேசல. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாங்க செத்து போயிடுவான்னு எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன பயமுறுத்தினாங்க. நான் உங்களை மறக்கணுங்கிறதுக்காக எங்க குடும்பமே ஊட்டியில இருந்து மெட்ராஸ்க்கு கூடி வந்துச்சு. இத்தனையும் நடந்ததுக்கு அப்புறம் நான் சாகிறதா பழைக்கிறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களை நினைச்சு நினைச்சு என்னால அழத்தான் முடிஞ்சது. நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சவன்னு நீங்க நினைக்கிறதா இருந்தா என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ப்ளீஸ். அஞ்சலி, யாருக்கு யாரும் துரோகம் பண்ணல. எல்லாருக்கும் ஒரு பேட் டைம், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். யார் மேல எனக்கு கோவமோ வருத்தமோ இல்ல. அப்ப என்ன பார்த்தது ஏன் என்கிட்ட நீங்க பேசல? என்ன காரணம்? சொல்றேன். குத்து விளக்கா எரிஞ்சிட்டு இருந்த கூட பிறந்த தங்கச்சியை தொலைச்சிட்டு இருட்டுல வழி தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்க. அந்த வெளிச்சம் இல்லாத வழியில ஒன்னு அடிச்சிட்டு போக நான் விரும்பல. ஏன் இன்னும் என்ன பிரிச்சு வச்சு பாக்குறீங்க? எந்த வழியா இருந்தாலும் உங்க பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேங்க. அது போதும் எனக்கு. வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. நேற்றைய தினம் 5 கல்லூரி மாணவிகளும் 3 குடும்ப பெண்களும் போதை மருந்தை உபயோகப்படுத்தி உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இது பற்றி வருத்தம் தெரிவித்த தமிழக முதல்வர் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். என்னாச்சு சார்? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. வணக்கங்க. வாங்க வாங்க. இது என்னுடைய மனைவி லட்சுமி, அது என் மகன் பிரதாப். மாப்பிள்ளையுடைய பெற்றோர்கள். போய் பிரியாவை காஃபி கொண்டு வர சொல்லு. ஒரு நிமிஷம் வாங்க. என்ன லட்சுமி? பிரியா இன்னும் காலேஜ் இருந்து வரலீங்க. இன்னைக்கு நிச்சயதார்த்தம் தெரியுமில்ல, அப்படியே காலேஜ் அனுப்புனேன். ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, ஒன்னோட வரேன்னு சொல்லிட்டு போனா. அவதான் சொன்னா பொறுப்பு இல்லாம நீ எப்படி அனுப்புன? பிரதாப். எஸ் டாட். மேனேஜர் ராஜப்பா எங்க? வெளியே போயிருக்காரு. உன் தங்கச்சி காலேஜ் போயிருக்காளா? போய் கூட்டு வா போ. ஓகே. நீ போய் காப்பி எடுத்துட்டு வா. பொண்ணு காலேஜ் போயிருக்கு, பிரதாப் கூப்பிட போயிருக்கான், வந்துடும். இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். வீட்டுக்கு போனா எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றது? என் மேல உயிரையே வச்சிருக்கிற எங்க அண்ணன் கிட்ட என்ன பதில் சொல்றது? இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றதா, இல்ல நான் உன்னை காதலிக்கிற விஷயத்த சொல்றதா? ஒண்ணுமே புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிரியா, பிரியா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். கமா சாப்பிடு. எனக்கு வேண்டாம். ஹேய், இது வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் தான். கமா கமான்யா, டேக் இட் ஈஸி. நீ ஒன்றும் கவலையே படாத. உங்க அப்பா அம்மா அண்ணங்கிட்ட எல்லாம் நான் பேசுறேன்.
Don't worry, be happy. Don't worry, be happy. இது சாப்பிட்டது தலை சுத்துற மாதிரி இருக்கு. வருஷ கணக்குல பூமியே சுத்துது. ஒரு நாளைக்கு உனக்கு தலை சுத்தினா தப்பில்ல. நீ என்ன சொல்ற? இது வரைக்கும் நீ பார்க்காத புது உலகத்தை காட்டுற. கமா கமா கமான் கமான். பொண்ணு வர்றப்ப வரட்டும். நல்ல நேரத்துல தாம்பல மாத்திக்கங்க. ஐயா ஒரு நிமிஷம். 1 minute. சரி. சரிங்க. என்னங்க? டிரைவர் வண்டி எடு. டிரைவர் வண்டியை நிறுத்து. அந்த கண்டாவிய இந்த பொண்ணோட அப்ப நீதிபதி ஊருக்கெல்லாம் யோக்கியமா இருக்கடான்னு தீர்ப்பு சொல்லுவாரு. ஆனா அவர் பொண்ணை மட்டும் ஊதாரித்தனமா அலைய விட்டுருக்காரு. பெரிய இடத்து யோகியதே இப்படிதான் இருக்குது. வெளியில பார்த்தா சந்தன வாசம், உள்ள பார்த்தா சாக்கடை நாத்தம். ஒண்ணு கெட்டு போயிட்டா என்ன, எவன் தலையில கட்டி வைக்கிறதுக்கு பணம் இருக்கு, பதவி இருக்கு. அப்புறம் என்னையா? ஐயா ஐயா ஐயா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேசாம போறாரு. Sit, baby. என்னங்க? என்னங்க ஆச்சு? ஒண்ணுமே பேசாம போறீங்களே, என்னங்க ஆச்சு? டாடி மாடியில தான் இருக்காங்க. ஐயா போயிட்டீங்களா ஐயா? ஐயா நீங்க 1000 தீர்ப்பு எழுதினாலும் அதுல சத்தியம் இருக்கும். ஆனா எந்த தப்பையும் பண்ணாத நீங்க உங்களுக்கு இப்படி ஒரு தீர்ப்பை நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டீங்களா ஐயா? இது என்ன நியாயம்? ஹலோ மிஸ்டர் பிரதாப். லில்லி, பாட்டி யார தேடுது? அதான் டார்லிங், அந்த விமல் ராஜோட லவர் பிரியாவை தேடுது. என் தங்கச்சி எங்க? அதான் பிரதர் அந்த பங்களாவுக்கு பக்கத்துல. நமக்கு தெரியாதுப்பா. என்னதான் இருந்தாலும் உன் தங்கச்சி ரொம்ப செக்ஸிப்பா. என் தங்கச்சி எங்க? அந்த கண்ணு இருக்க,
அந்த மூக்கு இருக்க, அந்த கழுத்து இருக்குல்ல, என் தங்கச்சிங்கடா. என் தங்கச்சிங்கடா. எனக்கு தெரியாது. ஹலோ விமலா, பிரியாவோட அண்ணன் உன்னை தேடி நம்ம இடத்துக்கு வந்துட்டான். வெறித்தனமான மாலுங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். முதல்ல நீ இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடு. என் தங்கச்சிங்கடா. எனக்கு தெரியாது. என் தங்கச்சிங்கடா. எனக்கு தெரியாது. தெரியாது. தங்கச்சிங்கடா. தங்கச்சிங்க. என்ன ராஜப்பா? நம்ம தங்கச்சி பிரியாவோட காதல் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்ற? இந்த பாரு. அந்த படவ ராஸ்கல் நேத்து தான் சிங்கப்பூர்ல இருந்து மெட்ராஸ் வந்திருக்கான். அவனை பிடிச்சோம்னா நம்ம தங்கச்சி இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். பிரியாவோட அண்ணன். என் தங்கச்சி இங்க. பிரியாவா? எந்த பிரியா? எனக்கு யாரும் தெரியாது. ஏய், என் தங்கச்சி பிரியா எங்க? 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 ஏய், ஷட் அப் யூ நான்சென்ஸ். நான் யாரு? என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாம பேசுறியா? பிரியாவா? தங்கச்சியா? எனக்கு எந்த நாயும் தெரியாது. போட, get out. என் தங்கச்சி எங்கன்னு சொல்லு. இல்ல இதே குளத்துல உன்னை போனமாக்கிடுவேன். சொல்றா. எனக்கு தெரியாது. சொல்றா. என் தங்கச்சி எங்க? தெரியாது. நான் சுவாசிக்கிற மூச்சு தாண்டா என் தங்கச்சி. அவன் எனக்கு கிடைக்கலன்னா நீ உயிரோட இருக்கக்கூடாது. சொல்லா. கொண்டாத, என்ன கொண்டாத. அப்ப சொல்லு. சொல்றேன், சொல்றேன்.
டாக்டர், நான் பிரியாவோட அண்ணன். என் தங்கச்சிக்கு நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. போதைப் பொருளை அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க. அதிர்ச்சி தரக்கூடிய சமங்களை மீட் பண்ணிருக்காங்க. சோ நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு சுய நினைவு இல்லாமல் போச்சு. ஓன்லி மனப்பிரமை. எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, என் தங்கச்சியை. டோன்ட் வரி, இதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் விட ஹோம்லி ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அப்ப என் தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டு போலாமா டாக்டர்? பை ஆல் மீன்ஸ் வீக்லி ஒன்ஸ் மெடிக்கல் செக்அப் பண்ணுங்க, அது போதும். தேங்க்யூ வெரி மச். வெல்கம்.